أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. وقال النبي صلى الله عليه وسلم: قسموا أموالكم بالزكاة داروا أموالكم بالصدقة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பொருளாதாரத்தின் பாதுகாப்பு, நம்முடைய பொருளாதாரம் எதனால் பாதுகாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் ரசூலிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்கிற பதில் என்ன? நம்மிடத்தில் கேட்டால் நாம் நிறைய சொல்லலாம். என்னுடைய அறிவால், என்னுடைய ஆட்களால், என்னுடைய வளத்தால், என்னுடைய செக்ரட்டரிகளால் பொருளாதாரம் பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் எங்கள் பொருளாதாரம் பாதுகாக்கப்படுவதற்கு என்ன வழி என்று கேட்டால் இரண்டு வழிகளை காட்டும் குர்ஆனும் ஹதீஸும். ஒன்று ஜகாத், இன்னொன்று சதகா. இந்த இரண்டும் தான் பொருளாதாரம் பாதுகாப்புக்கான நிரந்தரத்தின். உடலிலே ஏதாவது ஒரு உறுப்பு அழிந்துவிட்டார், மருத்துவர்கள் சொல்லுகிற பதில் அந்த உறுப்பை அகற்ற வேண்டும். இதைவிட கொடுமையாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹிலாஃபத்தின் காலத்திலே ஒரு சிலர் ஜகாத் கொடுக்க மறுத்தார்கள். பெருமானாரோடு அது முடிந்து விட்டது, நாங்கள் உங்கள் காலத்திலே ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களோடு போர் செய்வேன் என்றார்கள். ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் போர் செய்வேன். வெறும் உறுப்பை எடுப்பதல்ல, உன் தலையையே எடுத்து விடுவேன். தொழுதார்கள், நோன்பு வைத்தார்கள், ஜகாத்து மட்டும் கொடுக்கவில்லை. தொழுதார்கள், நோன்பு வைத்தார்கள், ஈமான் கொண்டிருந்தார்கள், எல்லாம் இருந்தது. ஆனாலும் காபிர்களிடத்திலே போர் தொடுப்பதை போன்று நான் போர் தொடுப்பேன் என்றால் ஜகாத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறதா? ஜகாத் என்பது ஏதோ ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பரல் அல்ல, கடமை அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே நீங்கள் எடுத்து புரட்டினால் ஜகாத் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கிறது. இன்றைக்கு வந்த கடமை அல்ல ஜகாத். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து பேசுகிற பொழுது அல்லாஹ் சொல்வான், அவ்வைனா இலைஹி ஃபஅலல் கைராத்தி வ இகாமி ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத். நாம வகை அறிவித்தோம், நல்லதை செய்ய வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஸகாத்தை வளர்க்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னோம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸகாத் கொடுத்தாங்க, தொழுதாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற பொழுது கான யக்முரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வ ஸகாத், அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை தொழுகுமாறும் ஸகாத் கொடுக்குமாறும் ஏவினார்கள். குர்ஆன் நபியுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது ரஹ்மத்தி வஸஅத் குல்ல ஷை, அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத், என்னுடைய கருணை எல்லா வஸ்துக்களின் மீதும் இருக்கிறது. மனிதனே, உன் மீது மட்டுமல்ல. ஆனா நான் அந்த ரஹ்மத்தை யாருக்கு எழுதுகிறேன் தெரியுமா? எத்தக்கும் இறையச்சத்தோடு யார் வாழ்கிறார்களோ, யார் ஜகாத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு என் ரஹ்மத்தை கொடுக்கிறேன் என்று மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றார். அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல இருந்துதான் ஜகாத்தின் பிரச்சனைகள் தூக்கமாக பார்த்தான். பனு இஸ்ரவேலர்களை போன்று தந்திரக்காரர்கள் யாரும் இருக்க முடியாது. ஜகாத்தா நாங்கள் சம்பாதித்தது வட்டி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியவர்களே பனு இஸ்ரவேலர்கள். வட்டியை தடுத்தவங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம், கடைசியில பேர் வட்டி மூஸா.
வட்டியை தடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வட்டியை இணைச்சு இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு தவறான நடைமுறை. ஒரு ஆள் வட்டி வாங்கிட்டு இருக்காருன்னா ஒரு வட்டி மூசா, ஒரு நபியை போய் வட்டியோட இணைக்கலாமா? எவ்வளவு மோசமான சிந்தனை. இணைத்தவர்கள் அவர்கள், வட்டியை தடுத்தவர்கள். யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். சதக்கா இருக்கிறது பொருளாதாரத்தை வளர்க்கும், ஜகாத் பொருளாதாரத்தை வளர்க்கும், வட்டி பொருளாதாரத்தை அழித்துவிடும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் பனூ இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள் வட்டிதான் பொருளாதாரத்தை வளர்க்கும். இன்றைக்கும் உலகம் இந்த சித்தாந்தத்தில் தான் இருக்கிறது. வட்டி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்று சொல்கிறது. பேங்கிங் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. பேங்க் நடைமுறையில் நடக்க வேண்டுமானால் வட்டி இல்லாமல் பேங்க் இயங்காது. வட்டி இல்லாமல் வணிகம் இருக்காது. வணிகம் இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. வாழ்க்கைக்கு வட்டி அவசியம். இன்றைய சித்தாந்தமே தான். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இது பனூ இஸ்ரவேலர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்த சித்தாந்தம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் வட்டி அழிக்கும், சதக்கா வளரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜகாத் கொடுத்ததை குர்ஆன் சொல்கிறது. அவுசானி ரப்பி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா துன்து ஹய்யா. நான் ஹயாத்தாக இருக்கிற காலமெல்லாம் தொழுவேன், ஜகாத் கொடுப்பேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த. வழங்குங்கள் வர்கூ மஅர் ராக்கிஈன். தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வும் ஜகாத்தை கடமையாக்கினார்கள், அவசியமாக்கினார்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹ் கடமையாக்குகிறார். அந்த ஜகாத் இன்றைக்கு ஜகாத்தினுடைய சட்டமே நம்முடைய சமுதாயத்திலிருந்து அழிந்து போய்விடும் நிலையிலே பலகீனமாகிறது. தொழுவதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நம்முடைய வீடுகளிலே ஜகாத்துக்கு வழங்கப்படுகிறதா? நிறைய பேர் சாதாரண ஒரு மசாலா சொல்வதுண்டு. மனைவிக்கு நகை தனியா இருக்கும், இவருக்கு கடன் இருக்கும், உடன் இருக்கும், இவருடைய பொருளாதாரம். மனைவிக்கு இவர் ஜகாத்து கொடுக்கிறதுனால நகையையும் தன்னுடைய பொருளாதாரத்துக்குள்ள இணைத்துக் கொள்வார். இவருடைய பொருளாதாரம் என்பது வேறு. அதை கொண்டு போய் மனைவியோடு இணைக்கவே கூடாது. மனைவிக்கு 40 பவுன் இருக்கா, ஒரு பவுன் கொடுத்துட வேண்டியதான். இவருக்கு கடன் இருந்தால் இவருடைய பொருளாதாரத்தை சார்ந்தது. கடன் போக எஞ்சிய பொருட்கள் நிசாப் அளவுக்கு ஒரு வருடம் பூர்த்தியானதற்கு பிறகு ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னாக்கா 40 ஒன்று கொடுத்து விட வேண்டியதுதான். இதுதான் மசாயி. ஆனால் இன்றைக்கு சமுதாயம் இதை கொண்டு போய் அல்ல கலக்கிறது. மனைவியினுடைய நகைக்கு நான் தானே கொடுக்கணும், எனக்கு நிறைய கடன் இருக்கு, 8 லட்சம் ரூபாய் பேங்க்ல எனக்கு கடன் இருக்குது, அதனால மனைவியினுடைய நகைக்கு நான் ஜகாத் கொடுக்க தேவையில்லை என்று இந்த நகையையும் தன்னுடைய பொருளாதாரத்தோடு இணைக்கிற வழக்கம் தவறான. நல்ல ஒரு வசனத்துல இன்னும் தெளிவாக பேசுவான், ரொம்ப அழகா பேசுகிறார். சகோதரத்துவம் வளர வேண்டும் என்று நினைக்கிற சமுதாயமே, சகோதரத்துவத்திற்கான அடிப்படை 3 குர்ஆன் சொல்லுகிறது. அல் முஃமினூன வல் முஃமினாத் அவுலியாஉ பஅதுஹும் லிபஅத். முஃமின்கள், முஃமினான ஆண் பெண் ஒருவர் இன்னொருவருக்கு பொறுப்புதார்கள். யாரும் தனி மனிதனை வாழ முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது சமுதாயம் தான் தனி மனிதனாக வாழ முடியாது. நான் மட்டும் தனியாக வாழ முடியுமா? வாழ முடியாது. ஒரு சமூகம் தேவை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்வார்கள். அதனால் ஒருவருக்கு இன்னொருவர் பொறுப்புதாரி, ஒருவருக்கு இன்னொருவர் பொறுப்புதாரி. முஃமின் இன்னொரு முஃமினுக்கு பொறுப்புதாரி. யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் நல்லதை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இரண்டாவதாக சகோதரத்துவம் வளர்வதற்கு அந்த வசனத்திலே சொல்லுகிறான் வயுகீமூன ஸலாத்த வயுத்தூன ஸகாத்த. அவர்கள் தொழுது கொள்வார்கள், ஸகாத்தை கொடுப்பார்கள். இந்த 3 நடைமுறையில் இருந்தால் தான் சகோதரத்துவம் வளரும் என்கிறான் அல்லாஹ். இல்லை என்றால் சகோதரத்துவம் அடியோடு அழிந்து போகும். நல்லதை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், தொட வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். இதுதான் சகோதரத்துவத்திற்கான அஸ்திவாரம். இன்றைக்கு இருக்கிறதா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இப்படியே சொல்லுவான், யார் அடுத்தவர்களுக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு தான் நல்லா உதவுவான். உதவாமல் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பாதுகாப்பவர்களுக்கு ஒரு காலம் அல்லாஹ் உதவ மாட்டான் என்ற வசனத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை பற்றி முதல்ல நம்ம கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் சாதாரணமாக ஒரு சங்கத்தை வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்ல லயன்ஸ் கிளப்ல ஒருத்தர் மெம்பர் ஆக வேண்டும், அறிவா சங்கத்திலே ஒருவர் மெம்பர் ஆக வேண்டும்,
கண்டவர்களையும் நின்றவர்களையும் அவர்கள் மெம்பராக்கிக் கொள்வதில்லை. அதற்கு என்று சில படித்தரங்கள் இருக்கிறது. உறுப்பினராக மாற வேண்டுமானால் அதற்கு என்று சில சட்டங்கள் இருக்கிறது. சோதிக்கப்படுவார்கள். இந்த தகுதி இருக்கிறதா என்று. சாதாரணமா உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த சங்கங்களுக்கே இத்தனை சட்டம் இருக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய குழுவிலே நீங்கள் சேர வேண்டும். அல்லாஹ் சொல்றான், என் சங்கத்தில் நீங்க சேரணுமா? ஹிஸ்பு என்று சொன்னால் குழு. என் சங்கத்தில் சேருவதற்கு சில சோதனைகளை நான் செய்வேன். சில படித்தரங்கள் எனக்கு இருக்கிறது. அதில் நீங்கள் வந்தால் என் குழுவிலே நீங்கள் சேர முடியும், இல்லை என்றால் சேர முடியாது. அதுல முதல்ல ஒரு 4 சோதனைகளை அல்லாஹ் வைக்கிறார். முதல் சோதனை, அல்லாஹ் ரசூலை முழுமையாக நம்பி இருக்க வேண்டும். இதிலேயே நிறைய பேர் அல்லாஹ்வுடைய குழுவிலிருந்து வெளியே சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் ரசூலை முழுமையாக நம்பி இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதை ஆமன்னா செல்லம்னா அப்படியே ஏற்போம். தானியால் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இதற்கு சான்று. தானியால் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிற பொழுது சிங்கக்கூண்டிலே தானியால் அலைஹிஸ்ஸலாம் அடைக்கப்படுகிறார்கள். ஒரு நபி சிங்கக்கூண்டிலே அடைக்கப்படுகிறார்கள். அந்த சிங்கத்திற்கு 4-5 நாட்களாக தீனி போடாமல் பசியோடு இருக்கிற சிங்கம் சிங்கக்கூண்டிலே அடைக்கப்படுகிற பொழுது அந்த சிங்கம் தானியால் அலைஹிஸ்ஸலாத்தை தொடவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தானியால் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் கேட்டார்கள், பசியோடு இருக்கிற சிங்கம், ஆனால் நீங்களோ அந்த சிங்கத்திற்கு இரையாக வேண்டும், அது தொடவில்லையே, என்ன காரணம்? சிங்கத்தில் கேளுங்க, நாங்க அதானியா. சிங்கம் சொன்னது ஹதீஸிலே வந்த வரலாறு. சிங்கம் சொல்லுகிறது, நல்லவர்களை சாப்பிடக்கூடாது என்று. சிங்கத்திற்கு இறைவனாக இருந்திருக்கிறான் என்று. எனக்கு மட்டுமல்ல, என் இனத்திற்கே நல்லவர்களை சாப்பிடுகிற அதிகாரம் சிங்கத்திற்கு அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, கியாமத் நாள் வரைக்கும் கிடையாது. சாப்பிட சிங்கம் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துவிட்டு சிங்கத்திற்கு உணவு கொடுத்தார்களா, தானியாலுக்கு உணவு கொடுக்கிறார்கள். ஒரு கூட்டுக்குள்ளே 2 பேர்களுக்கு உணவு கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அல்லாஹ்வை முழுமையாக நம்பினார்கள் தானியால். இந்த நம்பிக்கை வர வேண்டும். காப்பாற்றுபவன் அவன், அவனை தவிர உலகத்தில் யாரும் இல்லை என்ற நம்பிக்கை வர வேண்டும். இன்றைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ்வின் குழுவுக்குள்ளே நுழையலாம். இரண்டாவதாக குர்ஆன் முழுக்க நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். நலு கவர், இந்த 2ஐயும் பார்க்கலாம். அறிவு ஒன்றை சொல்லும், இறை செய்தி ஒன்றை சொல்லும். செய்தியை நம்புவதா, அறிவை நம்புவதா? செய்தியை நம்பியவர்களுக்கு வெற்றி, இறை குழுவிலே சேரலாம். செய்தியை நம்பாதவர்கள், அறிவை நம்பியவர்களுக்கு தோல்வி. நிறைய உதாரணங்களை குர்ஆன் சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தாயார் பெட்டியிலே குழந்தையை வைத்துக் கொண்டு கடலுக்கு செல்கிறார்கள். பிள்ளையை போடு என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். கடலிலே போடு, பெத்த பிள்ளைய கடல்ல போடுங்கிறான். இது செய்தி. ஆனால் இவர்களின் அறிவு சொல்கிறது பிள்ளைய போட்டா இந்த புள்ள பிழைக்குமா, அது கடல்ல போட்டா பிழைக்குமா, கடல் காத்து பிள்ளைக்கு ஆகுமா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அறிவை நம்பவில்லை, இறை செய்தியை நம்பினார்கள். இறை குழுவிலே இணைத்தார்கள். குர்ஆன் இன்றைக்கும் அவர்களை சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில குச்சியை வச்சிருக்கிறாங்க. அதே மூசா பாம்புகள் 70,000 பாம்புகள் நெழிக்கிறது. 70,000 பாம்புகள் கையில பாதுகாப்புக்கு ஒரு குச்சி தான் இருக்கு. இந்த குச்சியை விட்டா பாதுகாப்புக்கு இல்ல. அல்லாஹ் சொல்றான், குச்சியை கீழே போடுன்னா, குச்சியை போடுன்னா. அறிவு சொல்லுது குச்சி கையில இல்லைன்னா நம்ம தப்பிக்க முடியாதுன்னு. ஆனால் அல்லாஹ்வின் செய்தி சொல்கிறது போட்டாக வேண்டும் என்று. அறிவை கேட்கவில்லை, அல்லாஹ்வின் செய்தியை கேட்டார்கள். இறை குழுவிலே இணைந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நடைமுறையில் உண்டு. ட்ரெயினிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது அறிவு சொல்கிறது இங்கெல்லாம் தொழுத நம்ம ஒரு மாயா பார்ப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வின் செய்தி சொல்கிறது நேரம் முடிய போகிறது, தொழுதுக்கும். நேரம் முடிய போகிறது, தொழுதுகள். அறிவு சொல்லுது இங்கெல்லாம் தொழுதா சரியாகாது, நம்மள ஒரு சைஸா பார்ப்பாங்க, எல்லோரும் பேசுவார்கள். நாம் எண்ணி பார்க்கிறோம், செய்திக்கு, இறைவனின் செய்திக்கு முக்கியத்துவமா, நம் அறிவுக்கு முக்கியத்துவமா? நோய் கலா செஞ்சுக்கலாம், எங்க கலா செய்ய போற? அறிவை மதிக்கிறோம், அல்லாஹ்வின் செய்தியை மதிக்கவில்லை என்றால் இறை குழுவுக்குள்ளே இணை முடியாது. நான் 3வது ஒரு சோதனை அல்லாஹ் வைக்கிறான்.
நான் எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறோனோ அதையெல்லாம் செய்கிறாயா, இறை குழுவுக்குள்ளே நுழையலாம். எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறோனோ அதையெல்லாம் நீ செய்ய வேண்டும். நாலாவதாக, செல்வம் என்பது நான் கொடுத்தது. நாலாவது சோதனை, செல்வம் என்பது நான் கொடுத்தது. உலகத்திலே பிறக்கிற பொழுது செல்வத்தை கொண்டு வந்தவர்களும் யாரும் இல்லை, இறந்ததற்கு பிறகு செல்வத்தோடு செல்பவர்களும் யாரும் இல்லை. எல்லாம் நான் கொடுத்தது. நான் கொடுத்த செல்வத்தை எனக்காக தாராள மனதோடு கொடுப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? இருந்தால் என் குழுவிலே சேர்ந்து வரலாம். அந்த கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஜகாத், கொடுப்பதற்கு பேர் தான் சதக்கா. அளவில்லாமல் கொடுப்பது சதக்கா. அல்லாஹ் சொன்ன ஆணைப்படி நிர்ணயித்த முறைப்படி கொடுப்பது ஜகாத். அன்புக்குரியவர்களே, இந்த ஜகாத்தினுடைய குழுக்கள் மட்டும் நிறைய பிரிகிறது. அல்லாஹ்வினுடைய குழுவில நிறைய நிபந்தனைகள். அல்லாஹ்வினுடைய குழுவில இணைய வேண்டுமானால் அதுல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிபந்தனைகள் நிறைய இருக்கிறது. அதுல முதலாவதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வமன் யூக சுக்க நஃப்ஸிஹி வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் கஞ்சத்தனத்தை முதலிலே விடுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வின் குழுவிலே இணைய முடியும். முதல்ல கஞ்சத்தனத்தை விடணும். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல அந்த கஞ்சத்தனம் குறைஞ்சிருக்கா, கூடி இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் கஞ்சத்தனம் கூடிக்கொண்டே செல்கிறதே தவிர அல்லாஹ் கொடுத்த பொருளை 4 பேருக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணம் குறைந்து கொண்டே இருக்கிறது. கஞ்சத்தனம் யாருக்கு இல்லையோ இறைவனின் குழுவிலே அவர் இணைக்கப்படுகிறார். இரண்டாவதாக, அல்லாஹ்வினுடைய குழுவிலே பொருளாதார ரீதியாக இணைவதற்கு இரண்டாவது இறைவன் சொல்லுகிற வசனம் என்ன தெரியுமா? பரந்த மனப்பான்மையில் இருக்க வேண்டும். يطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا انما نطعمكم لوجه الله. ஒரு அழகான வரலாற்றை நினைவுபடுத்துகிறது இந்த வசனம். பாத்திமா நாயகியினுடைய வீட்டில் ஒண்ணுமே இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் ஒன்றுமில்லை. நோன்பு நோற்றிருக்கிறார்கள் குடும்பமே. நோன்பு திறப்பதற்காக சில ரொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எத்தீம் வருகிறார், கொடுத்து விடுகிறார்கள். தண்ணீரை குடித்துக் கொண்டு மறுநாள் நோன்பு வைக்கிறார்கள். ஒரு மிஸ்கீன் வருகிறார், கொடுத்து விடுகிறார்கள். 3வது நாளும் நோன்பு தண்ணீரை வைத்துக் கொண்டு உடலுக்குள்ளே எதுவுமே செல்லவில்லை. 3வது நாள் நோன்பு திறப்பதற்காக கொஞ்சம் ரொட்டிகை வைத்திருக்கிறார்கள். ஒரு கைதி வருகிறார், கைதிக்கு கொடுத்து விடுகிறார். குடும்பமே சேர்ந்து கொடுக்கிறது. ஆனால் ரகசியமாக கொடுத்தார்கள். இந்த ரகசியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் நாயகத்திற்கு. தனக்கு பிரியமான உணவை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். யாருக்கு? மிஸ்கீனும் யதீமன் வாசிரா. முதல் நாள் மிஸ்கீனுக்கு, 2வது நாள் யதீமுக்கு, 3வது நாள் கைதிக்கு கொடுத்து விட்டார்கள். என்னமா அவர்கள் கொடுத்ததெல்லாம் எதற்காக? இறைவனுக்காகவே கொடுத்தார்கள். அவங்கள்டே இல்ல, ஆனாலும் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க பாத்திமா நாயகியும் அலி ரலியல்லாஹு தஆலா வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி இணைத்து சொன்னார்களாம், உங்கள் குடும்பத்தை எப்படி அல்லாஹ் பாராட்டுகிறான் என்று சொல்லி. இந்த நிலை நம் சமூகத்தில் இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். 3வதாக அல்லாஹ்வின் குழுவிலே இணைய வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நல்லதை தூய்மையான எண்ணத்தோடு நல்லதை செலவழிக்க வேண்டும். அன்பிப்பு மின் தையிபாத்தி மா கஸப்தும். நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ அதுல நல்லதை கொடுங்கள். இன்னைக்கு நம்ம வீடுகள் எல்லாம் பார்க்கலாம், சோறு மிச்சம் இருக்கிற சோத்தை தூக்கி யாருக்காவது கொடுப்பாங்க. வீட்டுல சேலை வாங்குவாங்க, அந்த சேலை பிடிக்கலன்னா 4 பேர் சொல்லிடுவாங்க, இந்த சேலையை போய் எடுத்து வந்திருக்கேன் பாத்திமா, உன் நிறத்துக்கு இருக்கும், ஒத்தே வராதேன்னு பக்கத்து வீட்டுக்காரமா இந்த மாதிரி கஷ்டம் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த சேலை அத்தனை விலைக்கு வாங்கினது, இப்போ உங்களுக்கு கொடுத்துறேன், எனக்கு பிடிக்காத அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற பண்பாடு. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் குழுவிலே இணைய வேண்டுமானால் தனக்கு பிடித்ததை கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் அதைத்தான் செய்தார்கள், தனக்கு பிடித்ததை கொடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரொம்ப பிடித்தமான தோட்டம் கைபர் போர்க்களத்திலே கிடைத்த தோட்டம். இந்த தோட்டத்தை தன்னுடைய சகோதரருக்கு கொடுக்கிறார்கள். ஏன் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு பிடித்ததை கொடுக்க சொன்னால் நான் கொடுக்கிறேன். இன்றைக்கு அந்த நடைமுறையே குறைத்து வருகிறது. அடுத்த அல்லாஹ்வினுடைய குழுவுல இணைவதற்கு இறைவன் சொல்லித் தருகிற 4வது வழி என்ன என்றால், யுன்ஃபிகூன ஃபில் ஸர்ராஹி வல் ضர்ராஹி. ரெண்டையுமே கொடுக்கணும். பணம் படைச்சாலும்
மட்டும்தான் செலவு செய்யணும்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நல்ல காரியத்திற்காக பணம் இல்லாதவர்கள் கூட தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பொருளை நீங்கள் தியாகம் செய்யுங்கள், அல்லாஹ் கொடுக்கிறான் என்றார். கொஞ்சம் பொருளை தியாகம் காலத்துல தபூக் போர்க்களம் எவ்வளவு கடுமையான போர்க்களம், எல்லோரும் கொண்டு வந்து குவிக்கிறார்கள் பொருளை. ஆனால் ஒரு சகாபி எல்லாம் நடுங்கிக் கொண்டு கொஞ்சம் பேரிச்சம்பளம், ஒரு 10-15 பேரிச்சம்பளம் அதை கொண்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ள எட்டி பார்க்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தால் நிறைய பேரிச்சம்பளங்கள், நிறைய தீர்த்தத்துகள், கோதுமைகள் இருக்கிறது, உணவுப் பொருட்கள் இருக்கிறது, வறுத்த கோதுமைகள் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. இவர் பார்க்கிறாரு 10-15 பேரிச்சம்பளத்தை நம்ம கொண்டு போனா எல்லோரும் கேவலமாக நினைப்பார்களே என்று எல்லாம் நடுங்கிக் கொண்டு நிற்கிறார். பெருமானார் தூரத்திலிருந்து பார்த்து விடுகிறார்கள். வந்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை கையில் இருப்பதை வாங்கி சென்று எல்லா பொருட்களின் மீது கூவினார்கள். சொன்னார்கள் பெருமானார், இவரின் காரணமாகத்தான் இந்த பொருட்களில் பறக்கத்திருக்கிறது என்றார். கஷ்டத்திலே கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை ஆறு இருக்கிறது. ஆறை கொண்டு வாழுங்கள் என்றார்கள் பெருமானார். இந்த ஆறு தன்னிடத்துல தண்ணி இல்லைட்டானோ கொஞ்சம் தோண்டுங்க, நான் தண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லும். கொஞ்சம் தோண்டுங்க, உங்களுக்கு ஊற்று நீரை, அழகான நீரை கொடுக்கிறேன் என்று சொல்லும். இதை போன்று நீங்கள் இருங்கள். உங்களிடத்துல இல்லையா, இல்லை என்றாலும் நீங்கள் கொடுத்து வாழுங்கள். பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? உமது எல்லாமே கண்டிக்கிறார்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், நாயகத்தில் இருக்கிற நபியே நாயகமே, புகாரில பதிவானாதி எனக்கு ஏதாவது கொடுங்க நாயகமே என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து தொட்டு பார்க்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை. யாராவது வரட்டும், கடன் வாங்கி தருகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்தில் இருந்து உமர் ரலியல்லாஹு கோபம், இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கானா? கடன் வாங்கி தானதர்மம் செய்ய சொல்லியிருக்கிறானா? ஏன் நீங்களே உங்களை வருத்திக் கொள்கிறீர்களே? பெருமானாருடைய வசனம் சுருங்கி போகும். பக்கத்துல நின்று இருந்த ஹுசைமா ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் கடன் வாங்கி வர்றேன், நீங்க கொடுங்க. அல்லாஹ்வுடைய கதான ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது. நபிக்கு கொடுக்காம வேற யாருக்கு நாயகமே கொடுக்க போறாங்களா? நீங்க கடன் வாங்கி கொடுங்க, இன்னொரு வகையில அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான். நபிக்கு இல்லாதது உலகமே உங்களுக்கு தானே நாயகமே, நீங்க கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பது தெரிய சிரிச்சாங்களா? பாத்தீங்களா, என்னை நல்லா புரிஞ்சிருக்கிறாரு இந்த ஹுசைமா, நல்லா புரிஞ்சிருக்கிறாரு என்று கடன் வாங்கி தாராளம் இல்லை என்றாலும் கொடுப்பார்கள். இவர்கள் இறைவனின் பட்டியலில் சேர்வார்கள். அடுத்தும் அல்லாஹ் பேசுவான். இதெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வினுடைய ஈர்ப்பு, அல்லாஹ்வினுடைய குழுவிலே இணைய வேண்டுமானால் தயாரத்தன்மை இருக்க வேண்டும். மா துன்ஃபிகூன மின் கைரின் லிஅன்ஃபுசிக்கும், நிறைய கொடுக்கணும். எதற்காக? எனக்காக. நிறைய பேரு தன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறாங்க, மனைவிக்கு சேர்த்து வைக்கிறாங்க, எனக்கு எதையுமே சேர்க்காமல் சேர்த்து விடுகிறார்களே என்று அல்லாஹ் அக்கடா இது கொடுக்கிறான். நிறைய சேர்த்து உலகத்துல கொடுத்துட்டு போயிடுறாங்க. பிள்ளைக்கு 10 கோடி இருக்கிறது, மனைவிக்கு 8 கோடி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவருக்கு ஒன்றுமில்லாமல் வருகிறாரே என்று அல்லாஹ் அங்கலாய்த்துக் கொள்கிறான். உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் இடத்தில் இருப்பதெல்லாம் அழியக்கூடியது, அல்லாஹ்விடத்தில் இருப்பது பாக்கியாக இருக்கக்கூடியது. நீங்க நிறைய தர்மம் பண்ணுங்க, நீங்க நாளைக்கு மறுமையில வந்து எடுத்துக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறார், யார் தயாளத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்வின் குழுவிலே கிடைக்கலாம். அடுத்த 6வது அல்லாஹ் பேசுகிறார். அப்படி தர்மம் செய்கிற பொழுது, பொருளாதாரம் வருகிற பொழுது அல்லாஹ்வை அவர்கள் மறந்து விட மாட்டார்கள், அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வின் குழுவில் இருப்பார்கள். யாயுவல்லதீனாமனும் லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் பொருளாதாரமும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை விட்டு உங்களை மறக்கடிக்க வேண்டாம். சஹாபாக்கள் கொடுத்தாங்க, ஆனால் அல்லாஹ்வை மறக்கவே இல்லையே, இறைவனுக்காகவே வழங்கினார்கள். அல்லாஹ்வினுடைய குழுவில் இணையதற்கு அடுத்தும் அல்லாஹ் 7வதாக பேசுவான். ரொம்ப அழகாக அல்லாஹ் பேசுகிறான். நீங்க கொடுத்துட்டு சொல்லி காட்டுகிறாருங்க, சொல்லி காட்டக்கூடியவர்கள் என் குழுவில் இணைய முடியாது. அவர் வந்தாரு, அதுக்கு 2000 கொடுத்தேன், இவர் வந்தாரு 25,000 கொடுத்தேன், இவர் வந்தாரு 40,000 ரூபாய் கொடுத்தேன் என்று சொல்லி காட்டுபவர்கள் அல்லாஹ்வின் குழுவில் இணைய முடியாது. நாமளும் சொல்லி காட்டி உங்களுடைய தான தர்மங்களை அழித்துக் கொள்ள வேண்டாம்.
அல்லாஹ்வுடைய குழுவுல இணையணும்னு சொன்னா கொடுக்கறத ரகசியமா கொடுக்கணும். அரிசி நிலையில் யார் இருப்பார்கள்? 7 பேர்கள் இருப்பார்கள். அதில் ஒருவர் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது, கையை பின்னாடி வச்சுட்டு கொடுப்பாங்க சஹாபாக்கள். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது, ரகசியமாக கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த பட்டம் உண்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வரலாறுகளை பார்த்தா இசையில இருட்டுல கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துட்டு வருவாங்க. இவங்களுக்கே யாருக்கு கொடுத்தோன்னு தெரியாது. ஆனா அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, யா அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு தேவையானவர்களை மட்டும் காத்திரப்பே, தேவையானவர்களை மட்டும் காத்திரப்பே, தேவையானவர்களை மட்டும் காத்திரப்பே, அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் ரப்பே. எந்த தேவையுள்ள பகுதிக்கு செல்வார்கள், தனக்கே யாருக்கு கொடுத்தோம் என்று தெரியாமல் கொடுத்து விட்டுவார். சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்? அல்லாஹ்வுடைய குழுவிலே இணைய வேண்டுமானால் இந்த அடிப்படையில் அடுத்தும் அல்லாஹ் 8ஆவதாக பேசுகிறான். அல்லாஹ்வுடைய குழுவிலே இணைய வேண்டுமானால் பொருளாதார அடிப்படையில் இணைய வேண்டுமானால் கடன் பெற்றவர்களுக்கு வழங்குங்கள். குர்ஆன் சொல்கிறது, தூ புஸ்ரா ஃபனதிரத்துன் இலா மைஸ்ரா. கஷ்டப்படுகிறார்களே, கடுமையான கஷ்டத்தில் இருப்பார்கள், வியாபாரம் செஞ்சு நொடிச்சு போய் அந்த கடனை கட்ட முடியாமல் இருப்பார்கள். இவர்களுக்கு உங்களுடைய தான தர்மங்களை வழங்கி அவர்களின் கஷ்டத்தை தீருங்கள். இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். யாராவது ஒருவர் அழிந்து விட்டால் சேட்டு இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களே, மாறுபாடு இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களே, சகோதர சமயத்தை சார்ந்தவர் ஒருத்தர் கீழே விழுகிற மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே மற்றவர்கள் கடன் பட்டு, மற்றவர்கள் கடன் கொடுத்து அல்லது தான தர்மங்களை கொடுத்து அவரை தூக்குகிற பண்பாடு அவர்களிடத்தில் உண்டு. ஆனா நம்மாலே கீழே இருக்கிற பண்பாடு நம்மள்கிட்ட உண்டு. போயிட்டான்னு சொன்னாங்க, என்ன சந்தோஷம், சலாத்து மாதிரியா வைக்கிறார்கள், போயிட்டாரு அனுப்புறீங்களா, பரவாயில்ல, இனிமேல் எந்திரிக்கவே கூடாது, அதுக்கு ஒரு வாட்சி. எவ்வளவு நல்ல அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய குழுவிலே யார் இணைய முடியாது, அல்லாஹ்வினுடைய குழுவிலே யார் இணைய முடியாது. இதையும் குர்ஆன் சொல்கிறது. லா துபது சுஃபஹா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது லா துபது சுஃபஹா, அம்வாலக்கும், முட்டாள்களுக்கு உங்க பொருளை கொடுக்காதீங்க. அல்லாஹ் முட்டாள்களுக்கு உங்கள் பொருளை கொடுக்காதீர்கள். அந்த வசனத்திலே வருகிற பொழுது வதுகுஹும் வக்ஸுஹும், அவர்களுக்கு சாப்பாடு வேண்டாம் கொடுங்க, ஆடை வேண்டாம் கொடுங்க, அவங்களுக்கு மற்ற காசெல்லாம் நிறைய கொடுக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அறிவியர்களுக்கு கொடுக்காதீங்க. வரலாற்றிலே நிறைய செய்திகளை பார்க்க முடியும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை பார்ப்பதற்காக ஒருவர் வந்து சொன்னாரு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொல்கிறார், தேவையை கேட்பதாக இருந்தால் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேருக்கு தான் கேட்க சொல்லியிருக்காங்க, வேற யார்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று, உயர்ந்த குலத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும், அவர்கிட்ட கேள்வி. அல்லது மௌலா கரீம், சங்கையான உள்ளம் படைத்தவராக இருக்க வேண்டும், அவரிடத்துல கேளுங்க. அல்லது காமிலே குர்ஆன், குர்ஆனை சுமப்பவர்களிடத்துல எதையாவது கேளுங்க. அல்லது வஜ்ஹ சபீ, அழகிய முகம் படைத்தவரிடத்துல கேளுங்க. புன்னகையோடு இருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க. எப்பயுமே காத்துல வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கிற போய் எதுவுமே கேட்டாங்க. இந்த 4 பேரில் யாராவது ஒருவரிடத்துல கேளுங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் 4மே உங்களிடத்தில் இருக்கிறது, அதனால நான் கேட்கிறேன். 4மே உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் குறைஷ் குலத்தை சார்ந்தவர்கள், தாபுக்கும் வசீரத்துக்கும் உங்களுடைய பழக்கம் எல்லாமே சண்டையான பழக்கமாக இருக்கிறது. குர்ஆனை உங்கள் வீட்டில் தான், உங்கள் நபிக்கு தான் இறங்கி இருக்கிறது. நீங்களும் நாயகத்தினுடைய மேல்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் ஒப்பாக இருக்கிறீர்கள். அதனால உங்களை விட அழகானவர்கள் யாரும் இருக்க முடியாது, வஜ்ஹ சபீ கிடையாது, நாடு மொத்தமாக உங்களிடத்தில் இருக்கிறது. அதனால கேட்கிறேன், ஏதாவது கொடுங்களேன். உடனே சொன்னார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் எங்களுக்கும் சொல்லி இருக்கிறார்கள், அல் மஅரூஃப் பி கத்ரி மஅரிஃபா, எந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள். முட்டாள்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஞானம் உள்ளவர்களுக்கு கொடுங்கள், அது பயனுள்ளதாக மாறும் என்று சொல்லி இருக்கிறார்கள். 3 கேள்வி கேட்கிறேன், 3 கேள்விக்கு பதில் சொன்னா இந்த பையில இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கிட்டு போயிடலாம். 3ல 1க்கு சொன்னா 3ல 1 பகுதி தான், 2க்கு சொன்னா 3ல 2 பகுதி, எல்லாத்துக்கும் சொன்னா முழு பையையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம். 3 கேள்விகளை கேட்கிறார்கள். அய்யுல் அமாலி அஃதல், அமல்களிலேயே சிறந்த அமல் எது என்று கேட்கிற பொழுது உடனே அவர் பதில் சொன்னார், அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை
நம்புவதுதான் அமல்களிலேயே சிறந்தது. ஒன்றுக்கு பதில் முடிந்தது. யாரை உறுதியாக நம்புவது என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், அஸ்ஸிகத்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புபவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி இருக்கிறது. இரண்டாவதுக்கும் பதில் முடிந்தது. மா யுஸையினுல் மர்அ, மூன்றாவது கேள்வி, ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு எது அழகு, ஒரு ஆணுக்கு எது அழகு என்று கேட்கிற பொழுது அவர் அந்தவர் சொல்லுகிறார், இல்முன் மஅஹு இல்முன், கல்வி, மன்னிப்போடு கூடிய கல்வி, அகந்தையோடு கூடிய கல்வி அல்ல, மன்னிக்கிற மனதோடு பணிவோடு கூடிய கல்வி. அது இல்லை என்று சொன்னால் மாலும் மஅஹு கரமுன், சங்கையோடு கூடிய பொருளாதாரம். வெறும் பொருளாதாரம் இருந்து பயனல்ல, சங்கையோடு கூடிய பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு அழகை சேர்க்கும். இதுவும் இல்லையா, ஃபக்ருன் மஅஹு சபருன், பொறுமையோடு கூடிய வறுமை, பொறுமையோடு கூடிய வறுமை. வறுமையில இருக்கிறாரு, ஆனா பொறுமையா இருக்கிறாரு. இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனுக்கு அழகு. இந்த மூன்றும் இல்லை என்றால் நாரும் தஹ்ரிகுஹு, நெருப்பு இடி விழுந்து அவர் இறப்பது மேல் என்றார். அந்த மனிதன் இடி விழுந்து இறப்பது மேல். மூன்று கேள்விகளுக்கு பதில் சொன்னார். அந்த பையை தூக்கிக் கொண்டு சென்றார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். ஆகவே பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், சுபஹாக்களுக்கு கொடுக்க வேண்டாம். சுபஹாக்களுக்கு கொடுப்பவர் அல்லாஹ்வினுடைய குழுவிலே சேர முடியாது. வேறு யார் சேர முடியாது? பொருளாதாரத்தை தான் மட்டும் சேர்த்து வைத்துக் கொண்டு தான் மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே, இவர்கள் சேர முடியாது. இவர்கள் எல்லாம் காரும் கூட்டத்திலே எழுப்பப்படுவார்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், வல்லதீன யக்னிசூன தஹப வல் ஃபில்லா, தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்பார்கள். வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக யாருக்கும் அதை கொடுக்க மாட்டார்கள். இவர்களுக்கு ஃபபஷிருஹும் பிஅதாபின் அலீம், நாயகமே சுபச்செய்தி சொல்லிவிடுங்கள், கடுமையான தண்டனை இவர்களுக்கு இருக்கிறது, சொல்லிவிடுங்கள் நாயகமே, சொல்லிவிடுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப யாரு சம்பாதிச்சு எல்லாமே நான் சம்பாதிச்சது சேர்த்து மட்டும் வைக்கிறாரோ இவருக்கு அதாவுதான் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறார். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுவான், யார் அந்த குழுவிலே சேர முடியாது, லா யகூமூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா, தொழுகும் போது சோம்பேறித்தனமாக யார் கொடுக்கிறார்கள், குஸாலா, அவர் வாட்டி தொழுகிட்டு இருப்பாரு, தொப்பியை சரி செஞ்சுட்டு இருப்பாரு, தொழுகையில் கவனம் இல்லாமல் யார் தொழுகிறார்கள், யார் ஸகாத்தை கொடுக்காமல் வாழுகிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வின் குழுவில் சேர முடியாது. குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், மினல் அராபி மை யத்தஹிது மா யுன்ஃபிகு மஹரமா, கொடுக்கும் போது முகத்தை சுளுச்சி யார் கொடுக்கிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வினுடைய குழுவில் சேர முடியாது. இவர் வந்தாரா, வந்ததுக்காக கொடுக்க வேண்டியிருக்கு என்று சொல்லி முகத்தை சுழித்துக் கொண்டு கொடுத்தவன் நான், உனக்கு எல்லா செல்வத்தையும் வழங்கியவன் நான், உலகத்தை படைத்து உன் கையில் கொடுத்திருக்கிறேன், எனக்காக வந்து கேட்கிறார், நீ கொடுக்க உன் முகத்தை சுழிக்கிறாயா, நான் முகத்தை சுழிக்க ஆரம்பித்தால் உன் நிலை என்னாகும் என்று கேட்கிறார். இவர்கள் அல்லாஹ்வை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இன்னொரு கோணத்திலே பேசுகிறான், ஜகாத் கொடுப்பவர்களை பற்றி, சதக்கா கொடுப்பவர்களை பற்றி. அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பது யாரும் கேட்கிறார். குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் யார் கொடுப்பது? உலகத்தில எத்தனை ஜீவராசிகளை படைத்திருக்கிறான். அல்லாஹ் என்னைக்காவது ஏழையா இருக்கிறாங்க? இங்கு இருக்கிற பேங்குகள் திவாலாகலாம், உலகமே அழியலாம், ஆனால் அல்லாஹ் அழிய போவதில்லை. இன்றைக்கு சாதாரணமா வானலோகத்திலே 100 கோடி நட்சத்திரங்கள், 100 கோடி, ஒவ்வொன்றும் பூமியை போன்றிருக்கிறது. அது உயிரினங்கள் வாழ்கிறதா இல்லையா என்று இன்றைக்கு ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மூளைகளும் இயலாமல் போகிறது. அல்லாஹ்வினுடைய படைப்பு இவ்வளவு பரந்த படைப்பு, அத்தனை படைப்புகளில் எதற்குமே அல்லாஹ் பற்றி போட்டு யாரையாவது பற்றி போட்டுக்கான அல்லாஹ் எவ்வளவு ராசி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய பணத்தை ஒண்ணு சேர்த்து அல்லாஹ்ட்ட கொடுத்தோன்னு சொன்னாக்கா ஒரு நேர சாப்பாட்டுக்கு பத்தாது. அல்லாஹ் கொடுக்கிற ஒரு நேர ரிஸ்குக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பணமும் சேர்த்தாலும் போகாது. எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா பணத்தையும் எல்லா கட்டத்தையும் பணமாக்கி எல்லா ஓலைகளையும் மாற்றி கொடுத்தாலும் ஒரு நேர உணவு கொடுக்க முடியாது. அந்த ரஸாக்கு கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? எனக்கு யாரப்பா கடன் தருவது? ஏன் கேட்கிறான் தெரியுமா? ஃபஸ்ரீன்கள் எழுதுகிறவர்கள் சொல்வார்கள், இயற்கையிலேயே கடன் வாங்கிவிட்டால் கடன் கொடுத்தவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். நான் ஒருத்தர் போய் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்னா
கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், எனக்கு நீ கடன் கொடுத்தால் ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, முடியாதவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, ஒன்றுக்கும் இயலாதவர்களுக்கு நீ கொடுத்து என் டெபாசிட்டில ஏற்றி விட்டால் உனக்கு நான் மரியாதை தரப்பா. உனக்கு கடன்காரனா நான் மாறிடுறேன், உனக்கு கடன்காரனா நான் மாறிடுறேன். நான் கொடுத்தா எப்படி கொடுப்பேன் தெரியுமா? நீ கொடுக்கிற பணத்துக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சா இங்கெல்லாம் வட்டி கூடாது, மறுபடியும் கூடும். அதனால அதை சொல்லிட்டார், மறுபடியும் கூடும், இங்கேயும் வாங்கிக்கலாம், வாங்க ஆரம்பிச்சாரு. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அங்கே அல்லாஹ் ஒரு மடங்கு இல்ல, இங்க 500 ரூபாய் கொடுத்தா அங்க 5 கோடி 5 லட்சம் என்று இறைவன் நான் தருகிறேன், உனக்கு பொறுப்பாளியாக நான் மாறிவிட்டேன் என்றார். உங்களை கொடுக்க விடாமல் தடுக்கிறது என்ன தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்லுவார். ஒன்று கஞ்சத்தனம், இன்னொன்று சுயநலம். இந்த ரெண்டும் தான் உன்னை தடுக்கிறது. நாம மட்டும் நல்லா இருந்தா போதும். வந்துருக்கிறவர் பாப்பாரு, அவனுக்கு கை கால நல்லா தானே இருக்குது, இவன் ஏன் கேட்கான்? நீ கேட்ட கொடுக்கறத உனக்கு கிடமை, கை கால நல்லா தானே இருக்குது, பார்த்தா வேலை செய்யறதுக்கெல்லாம் முடிகிற ஆள் மாத்தானே தெரியுது. இதெல்லாம் பார்க்கிற பண்பாடு கணக்கு. உன் சுயநலம், உன்னுடைய கஞ்சத்தனம் கொடுப்பதை விட்டும் தடுக்கிறது. ஆனால் கொடுத்தவன் நான். மனிதனே, உனக்கு 2 பாதை தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், உனக்கு 2 பாதை தான் இருக்கிறது. ஒன்று சபீலுல்லாஹ், இன்னொன்று சபீலு ஷைத்தான். அல்லாஹ்வின் பாதை, இன்னொன்று ஷைத்தானின் பாதை. நீ எந்த பாதையில் செல்கிறாய் என்று நான் வேடிக்கை பார்க்கிறேன். நான் ஒரு பாதையை போட்டு கொடுத்திருக்கிறேன், நீ கொஞ்சம் தூர நோக்கோடு பார்க்கணும். அல்லாஹ் அதையும் சொல்லுகிறான், குலிக்கல் இன்சான் மின் அஜல். நம்மாடு கொடுத்த உடனே லாபத்தை எதிர்பார்ப்பார். ஏன்னா அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறார். தூர நோக்கே இல்லையே, தூர நோக்கு சிந்தனையே இல்லையே, அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறார். கொடுத்த உண்மையிலே ஏதாவது லாபம் கிடைக்குமா என்று பார்க்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், தூர நோக்கோடு பார், உனக்கு கொடுத்தவன் நான், மறுமையிலே உனக்கு லாபத்தை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிறைய வரலாறுகளை, நபிமார்களின் வரலாறுகளை பார்க்க முடிகிறது. கொடுத்ததால் அழிந்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நசகியிலே பதிவான ஹதீஸ், காபத்துல்லாவை ஒருவர் பிடித்து அழுது கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப தவாப் செய்து வருகிறார். காபாவை பிடிக்கிறார், அழுகிறார். பெருமானார் கேட்கிறார்கள், ஏனப்பா பிடிக்கிறாய், அழுகிறாய்? அல்லாஹும்ம அஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னி, என்னை மன்னி, என்னை மன்னி என்று துடிக்கிறாயே, உனக்கு என்ன பிரச்சனை சொல், நானும் மன்னிப்பு கேட்கிறேன். நாயகமே முன் வருகிறார்கள். அவர் சொன்னாரு, எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, நிறைய கால்நடைகள் இருக்கிறது, நிறைய ஓட்டுத்துறவுகள் இருக்கிறது. ஆனா எனக்குள்ள ஒரே குறை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்குள்ள குறை ஒன்னே ஒண்ணுதான். யாராவது என்னை கேட்டு வந்தா முகமெல்லாம் சிறப்பா ஒரு ஆளு பொண்ணு கொடுக்க மாட்டேன். என் மனைவி கேட்டா கூட முகமெல்லாம் மாறிக்கும். இந்த குறை என்ன இருக்கு? மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவிலே முன்னால் நின்று அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், நீ 1000 ஆண்டு நோட்டு வைத்து 1000 ஆண்டு தொழுதாலும் நீ நரகத்திற்கு தான் செல்வாய். அஸ்ஸஹாஹுமினல் ஈமான். இறைவன் உனக்கு கொடுத்ததே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான், நீ மட்டும் வாழ்வதற்காக. கொடுப்பது என்பது ஈமானில் கட்டுப்பட்டது. ஈமான் ஃபில் ஜன்னah. யார் முஃமினாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்தில் இருக்க முடியும். உன்னை போன்றவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது, செல் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒரு டெஸ்ட், நம்மள டெஸ்ட் இல்லை. கொஞ்ச நாள் இருப்போம், காசை விட்டுட்டு போயிருவோம். நம்ம பிள்ளைங்க வருவாங்க, டெஸ்டிகள் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. டெஸ்ட் அவ்வளவுதான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே சதக்காவால் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஏராளமான வரலாறு உண்டு. அதில் ஒன்றை உங்கள் மனதிலே பதிவு செய்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல கஞ்சண்டு பேரு போன ஒரு ஆள் இருந்தார். கஞ்சன் எதுவுமே கொடுக்க மாட்டான். ஊர் உலகமே அவரை திட்டும். மல்பூன் அவருக்கு பேரே மறந்து போயிருக்கு. சிலர்களுக்கு பட்ட பேர்லயே கூப்பிட்டு அசல் பேர் போயிடும். அசல் பேர் என்னன்னு தெரியாது. அது மாதிரி அவரை கூப்பிட்டு அசல் பேர் தெரியாது. அவருக்கு பேர் மல்பூன், சபிக்கப்பட்டவர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தால் சபிக்கப்பட்டவர். அவரிடத்திலே போய் ஒருவன் கேட்டான், நான் போருக்கு செல்ல வேண்டும், உங்களிடத்திலே நிறைய வாழ் இருப்பதாக கேள்விப்பட்டேன், கொடுங்கள் என்று சொல்ல. அதெல்லாம் கொடுக்க முடியாது, இதுவரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்து எதை வாங்கிட்டு போனால் யாருமே கிடையாது, உனக்கும் கிடையாது.
போய்விடுகிறார், கவலையோடு போகிறார், திரும்ப வருகிறார், போகிறார், திரும்ப வருகிறார். அதை இவர் போய் வருவதை பார்த்து அந்த கஞ்சன் ஒரு வாழை எடுத்து கொடுத்து விட்டான். வாழை வாங்கிட்டு போறவரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லிட்டு போனாரு, கஞ்சை எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு என்று சொல்லிவிட்டு செல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு மன ஒழுக்கம் ஏற்படுகிறது. யாருன்னா அவர் இப்பொழுது தயாரமாக மாறிவிட்டாரே, அவருக்காக வேண்டிய ரப்பே நீ சொர்க்கத்தை கொடுத்து விடு என்று சொல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்வான், உங்களோடு ஒரு வணக்கசாலி இருக்கிறாரே, அவரும் இவரும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு வணக்கசாலிகிட்ட சொன்னாங்க, நீண்ட நாள் வணங்கி கொண்டிருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருக்கிற வணக்கசாலிகிட்ட நீங்க 2 பேரும் ஒன்னா சொர்க்கத்தில் இருப்பீங்களா? அந்த வணக்கசாலி சொன்னாரு, அவன் கூட சொர்க்கத்துல நான் இருக்கணும்னா எனக்கு சொர்க்கத்தை அவனோட நான் சொர்க்கத்தில் இருப்பதா? இந்த வார்த்தை இறைவனுக்கு பிடிக்கவில்லை. ஒரு தான தர்மம் செய்தவன் அவனை இகழ்வதா? அல்லாஹ் சொல்லுவான், மல்கூனுக்கு ஏற்படுத்திய நரகத்திலே நான் அந்த ஆபிதை போடுவேன், ஆபிதுக்கு ஏற்படுத்திய சொர்க்கத்திலே இந்த மல்கூனை போடுவேன். இதுதான் என் நியதி என்றான் அல்லாஹ். இந்த தான தர்மம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடித்தமான செயல். ஒரு ஹதீஸ்ல வரும், இந்த தர்மத்தினால் அவளுக்கு என்ன நிகழ்வுகள் ஏற்படுகிறது, 10 தன்மைகள் ஏற்படுகிறது. பெருமானார் சொல்கிறார்கள், அவருடைய பொருளாதாரத்தை தத்ஹீருல் மால், பொருளாதாரத்தை இந்த தான தர்மம் பாதுகாக்கிறது. வியாபாரிகளே அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். பெருமானார் சொல்கிறார்கள், வியாபாரத்திலே பொய்கள் வந்து விடலாம், கொஞ்சம் தவறுகள் ஏற்பட்டு விடலாம், அதை சரி செய்வதற்கு அன்றைக்கு தான தர்மம் செய்விடுங்கள். உங்கள் பொருளாதாரத்தை தான தர்மம் சுத்தப்படுத்திவிடும், பொருளாதார சுத்தம் ஏற்படுகிறது. இரண்டாவதாக தத்ஹீருல் பதன் மினத்துடும், பாவத்தில் இருந்து இந்த உடல் சுத்தமாகிவிடுகிறது. அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே ஊதுமின் அம்வாலிஹிம் சதகா துத்தஹீருஹும், உங்களை சுத்தப்படுத்தும் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறார். உடம்புல இருக்கிற எல்லா பாவத்தையும் எடுக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இந்த தான தர்மம் இருக்கிறதே தஃபுல் அம்ராத் வல் பலாயா, எல்லா பலா முசீபத்துகள், எல்லா வகையான நோய்களையும் இந்த தான தர்மம் அகற்றிவிடும். மூன்றாவதாக, நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்ஹாலு சுரூர், முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது தான தர்மம். ஒரு ஏழைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், அஃதலுல் அமால், அமல்களிலேயே சிறந்த அமல் எது தெரியுமா? இத்ஹாலு சுரூரி லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது இருக்கிறது, அமல்களிலேயே சிறந்த அமல் இது தான தர்மத்தால் கிடைத்து விடுகிறது. ஐந்தாவதாக சொன்னார்கள், அல் பரக்கத்து ஃபில் மால், கொடுக்கத்தான் பரக்கத் வரும். சிஅத்துன் ஃபிர் ரிஸ்க், ரிஸ்கிலே அபிவிருத்தி தான தர்மத்தால் இருக்கிறது. உலகத்திலே இந்த 5 நடக்கிறது, மறு உலகத்திலே ஒரு 5 இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், என்ன 5? இல்லன் ஃபீ ஷித்தத்தில் ஹக், நாளை மறுமை நாளையில கடுமையான உஷ்ணத்தின் தாக்கத்தில் இருக்கிற பொழுது இந்த தான தர்மம் தான் கொடையா வரும். அங்கெல்லாம் 5 மார்க்கு கொடையா வாங்கிட்டு இருக்க முடியாது. அங்கே குடை கிடைக்காது, குடையை கொண்டு செல்பவர்களும் உலகத்திலே கிடையாது. அங்கே குடையாக வருவது நம்முடைய தான தர்மங்கள். சிப்பத்துல் விசா, கேள்விகளுக்கு ஒருத்தர் தான தர்மம் செய்ய ஆரம்பிச்சாருன்னா இங்க பொதுவாகவே கரெக்டா ஓய்வு மணியை கரெக்டா கணக்கு காட்டினால பிரச்சனை இல்லை. இதை போன்று தான தர்மம் செய்தவர்கள், வறுமையிலே கணக்கு காட்டப்பட்டவர்கள், அவர்களுக்கு கேள்விகளுக்கு லேசாகிவிடும். மூன்றாவதாக சிப்புலுல் மீசான், மீசான் திராஸ் இருக்கிறதே அதை நிரப்பமாக்கிவிடும் இந்த தான தர்மம். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாது சிராத், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்க வைக்கிற ஆற்றல் தான தர்மத்திற்கு இருக்கிறது. ரஃபுத் தரஜாத் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பது தான தர்மம். அதனால் அதிகமாக நீங்கள் தான தர்மம் செய்து கொள்ளுங்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அஸ்தானது அபீ சினான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு நமக்கு சான்றாக அமைந்திருக்கிறது. ஒரு பெண்மணி வருகிறாள், புர்காவோடு நின்று முகத்தை பார்த்து விடுகிறார்கள். புர்காவோடு நின்று 1 திர்ஹம் எனக்கு கொடுங்களே என்று ஹஸ்ஸான் அபீ சினான் ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார். அந்த பெண்மணியை பார்த்து அழகா இருக்கிறாங்க. உடனே தன்னுடைய பணியாளரிடத்திலே சொல்லி 4000 திர்ஹத்தை கொடுங்கள் என்றார். கேட்டது ஒன்று, பணியாளருக்கு சரியான கோபம், ஏன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சா. அந்த அம்மா கேட்கிறதே ஒண்ணு, நீங்கள் 4000 கொடுக்கிறீர்களே என்கிற பொழுது ஹஸ்ஸான் அபீ சினான் சொன்னார்களா, அந்த அம்மாவினுடைய முகத்தை பார்க்கிற பொழுது அழகு தெரிந்தது. நான் ஒரு பாவத்திலே மாட்டிக்கொண்டேன், இதை போன்று மற்ற ஆண்களும் பாவத்தில் ஆகிவிடக் கூடாது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் தவறான வழியிலே நடந்துவிட்டால் அந்த பாவமும் சமுதாயத்தை பாதித்துவிடும். அதனால் ஒரே நாளில் பணக்காரராக்கி விடலாம் என்று ஆசைப்பட்டு நான் 4000 கொடுத்தேன். இனிமேல் அந்த அம்மா கண்டிப்பாக யாசகம் கேட்க மாட்டார்கள். 4000
உலகம் போதுமானதை வாழ்க்கை தேவைக்கு, அதனால் தான் பணக்காரராக்கிறேன். பாவத்திலிருந்து பாதுகாக்க செய்யப்பட்ட இந்த தர்மத்தை இன்றைக்கு நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா? யாராவது ஒருத்தர் ஒரு வறியவரை இவரை தூக்கி விட்டுறணும், தூக்கி விட்டு இவரை பணக்காரராக்கணும், இதற்கு பிறகு இவர் ஜக்காத்து கொடுக்கிற அமைப்புக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைத்து சொந்த பந்தங்களை உருவாக்கியவர்கள் எத்தனை பேர்கள் சமூகத்தில் இருக்கிறோம் என்று பார்க்கலாம். நபிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு உண்டு. பெரிய கொடும் பாவி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வராது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில யாரையுமே பத்துவா செஞ்சதா வரலாறே இல்லை. எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு வந்தாலும் மன்னிச்சிருவாங்க. அவங்க பத்துவா செஞ்சது ஒரே ஒரு ஆளுக்கு தான். யாரை பார்த்தாலும் வெட்டி கொடுவான். கசாங்கடக்காரன் கஸ்தா லேச மாட்டு கழுத்து தெரிவித்தாலும் கத்தி பறக்குமா, கழுத்து தனியாயிடும். ஊர் மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, இவன் இருந்தாக்கா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். நபியே துவா செய்யுங்க, வேற வழி இல்லாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செய்தாங்க, யா அல்லாஹ் இவர் போவாரு வேலைக்கு, போற இடத்துல காலி பண்ணிடு, திருப்பி வரக்கூடாது. அல்லாஹ் துவாவை ஏத்துக்கிட்டான். போனாரு, போற வழியிலே ஒருவர் யாசகம் கேட்கிறார், நீங்க எனக்கு 3 ரொட்டி கொண்டு போனாரு, ஒரு ரொட்டி கொடுங்களேன் என்று கேட்க ஒரு ரொட்டியை கொடுத்தவுடன் கற்கிர் கல்வா ஒரு துவா செஞ்சாரு, அல்லாஹ் ஒருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி விடு என்று துவா செஞ்சாரு. 2வது ரொட்டியை இந்த துவா கேட்ட உடனே 2வது ரொட்டியை திருப்பி கொடுத்தாரு. 2வது ரொட்டியை வாங்கின உடனே முன் செய்த பின் செய்த எல்லா பாவத்தையும் இவருக்கு மன்னித்து விடு. 3வது ரொட்டியை திருப்பி கொடுத்துட்டாரு. கொடுத்தோம் அல்லாஹ் இவருக்கு கஸ்ரன் பில்ஜன்னா சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கொடுத்து விடு. துவா செஞ்சாச்சு. அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சிருக்கிறாங்க, யா அல்லாஹ் இவரை காலி பண்ணிடு. இவர் துவா செஞ்சிருக்கிறாரு, பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருன்னு. அன்றைக்கு மாலை வீட்டுக்கு செல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. வரமாட்டாரு, மூத்தா போயிருவாருன்னு சொன்னீங்க, ஆளு ஜம்முன்னு வந்து நிற்கிறாரு என்று சொல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரின் தலையில் இருக்கிற விறகு கட்டை கலட்டுகிறார்கள். கலட்டினா உள்ளே ஒரு நாகம் விறகிலே மாட்டி இருக்கிறது. ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான், கொலை செய்வதற்கு அனுப்பி இருந்த நாகம் இவர் செய்த தான தர்மத்தால் தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை அந்த மனிதனிடத்திலே சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தான் உள்ளத்தை சுத்தப்படுத்தி விட்டானே. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவாரியங்கள் 12 பேர்கள், அதில் ஒருவராக இந்த கஸ்ஸார் மாறினார் என்ற வரலாற்றை பார்க்கிறோமே. ஒரு தானம் அவரை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 அவாரியங்களில் உதவியாளர்களில் ஒருவராக மாற்றி இருக்கிறது. எனவே இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். தான தர்மம் இருக்கிறதே உங்கள் பொருளாதாரத்திற்கான பாதுகாப்பு, இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். ஜகாத்தை கொடுங்கள், சதக்காவை கொடுங்கள், சொந்த பந்தங்களுக்கு கொடுங்கள், யத்தீம்களுக்கு கொடுங்கள், அனாதைகளுக்கு கொடுங்கள், கேட்டு வருபவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் கேட்காமல் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கும் அளித்து வாடுங்கள். உங்கள் பொருளாதாரத்தில் பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்தின் வழியிலும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியிலேயும் அல்லாஹ்வின் வழியிலேயும் நடந்து சிறக்க நல்வாய்ப்பு தருவானாக. வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله